விஜய் அவர்கள் சிஎம் இருக்கனால தமிழ் சினிமாவுக்கு நிறைய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இதுக்கு முன்னாடி அவர் என்ன மாற்றம் பண்ணாரு? இருந்தா டாக்குமெண்ட் இருக்கும்ல. கேப்டன் பண்ணார், எம்ஜிஆர் பண்ணார். மக்கள் எதுக்கு தியேட்டருக்கு வரானே தெரியாது. அழகா வெள்ளத்தோட ஒரு ஹீரோயினை போட்டு சாய் அபிகாரங்கிற வச்சு ஒரு பாட்டை போட்டுட்டு அது ஓடிடுமா? உங்களை நம்பி ஒரு சக மனுஷன் வந்து ஒரு கோடி ரூபா போடுறான்னா அவன் நாளைக்கு செத்து போயிட்டான், அவன் நடுத்தரில் இருக்கானா யார் காசிங்க? அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒரு ரைட்டரோ ஒரு உலக படம் இலக்கியம்லாம் படிச்சுட்டு ஸ்கிரிப்டா எழுதிட்டு வரான். அதை நீ ரிஜெக்ட் பண்ற அப்படின்னா நீ என்னோட புத்திசாலியா இருக்கும். நடிகர் சங்கங்கள்லாம் நான் தான் சொன்னேன், இது ஒரு மிச்சர்னா அது பக்கோடா சங்கம், அவ்வளோதான். இந்த மாற்றம் நடக்கலைன்னா அஜித்துன்னு இல்லை எம்ஜிஆரே திரும்ப வந்தாலும் நடக்காது. நம்ம கூட நடிகர், ப்ரொடியூசர், அப்புறம் நிறைய சோசியல் மீடியாவில் சரி அவர் வந்து சினிமா சார்ந்து நிறைய பேசக்கூடிய சந்தோஷ் நம்பிராஜன் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? சிறப்பாக இருங்க. ஓகே. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்தையும் இப்படி தான் அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதனால அதை தாண்டி உங்களுடைய படங்களில் எனக்கு டூலெட் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா டூலெட் படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட்டு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி அந்த படத்தோடைய இம்பேக்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் யாருக்காவது இந்த மாதிரி வாடகை வீடு தேடுறாங்க, சென்னையாக இருக்கட்டும் எந்த ஊராக இருந்தாலும் டக்குன்னு திரும்பி பார்த்தா டூலெட் படம் ஞாபகம் வரும். ஸோ ஒரு வார்த்தை மட்டும் அந்த படத்தை பற்றி, ஏன்னா அதை தொட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம். டூலெட் இருக்கிறதுனால தான் இப்போ இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது டூலெட் என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். நான் அந்த டைரக்டர் அவர் செலியன் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ அவர் ஒரு படம் பண்ணும்போது இண்டிபெண்ட்டாக ஆரம்பிக்கலாங்கும்போது ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று என்ன நடிகன் ஆகிட்டார். நான் பேசிக்கலி கேமராமேன். சண்டை மருதம் வருதுல நீங்கள்? ஆமாம், அது சீரியஸ். அது ஒரு சிங்கப்பூர் வெப் சீரிஸ் அது. அப்போ நான் வந்து சென்னை தரமணியில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட். நான் 2003 பாஸ்ட் அவுட் நான். ஓகேண்ணா. இப்போ வந்து தமிழ் சினிமா அப்படின்னு தொட்டாலே இப்போ ப்ரொடியூசர்ஸோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அதிகமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸ் ஏமாற்றப்படுறாங்களா? நடிகர்கள் பற்றி பேசுகிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஏமாற்றப்படுறாங்களா? எண்ட் ஆஃப் த டே என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு தொழிலாளர்கள், அதாவது லைட்மேனு, கேமராமேன்லேருந்து எங்களை மாதிரி கேமராமேன், நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சங்கம் வந்து ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஒரு லைட்மேனுக்கோ இல்லை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு டான்ஸருக்கோ நீங்கள் பேட்டா கொடுக்கலன்னா அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்காது. ஓகே. இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சரியாக பணத்தை செட்டில் பண்ணலைன்னா அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதுதான் கருப்பு 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஓகே. ஆனால் ப்ரொடியூசர் சங்கங்கிறது ஸ்ட்ராங்கு கிடையாது, தமிழில் மட்டும்தான். ஓகே. இது தெலுங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹிந்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈவன் கன்னடா, கேரளா, நம்மளோட ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி கேரளாவில் கூட ப்ரொடியூசர் சங்கங்கிறது ஒன்று இருக்குது. ப்ரொடியூசருக்கு ஒருத்தவங்களுக்கு ரெட் கார்டு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. புரியுது உங்களுக்கு? இங்கே வந்து ப்ரொடியூசருங்கிறது வந்து ஒரு மிச்சர் சாப்பிட்ற சங்கமாக தான் இருக்குது. ஓகே. இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒவ்வொரு படங்கள் வர்றதுக்கு முன்னாடியும் இப்போ டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படம் வந்து வரலை அப்படின்றது அது வந்து ஆடியன்ஸ்க்கும் சரி தேட்டர் ஓனர்ஸ்க்கு பெரிய பெரிய இம்பேக்டாக இருக்கும்ல. இனி இது ஃப்யூச்சரில் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன இது? ஏன்னா இப்போ கருப்பு வந்து வராத காரணம் வந்து ஒரு 100 கோடி கடன் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்குது. ஓகே. அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமா? அந்த நிறுவனம் அதுக்கு முன்னாடி வந்து பண்ண படம் ஓடலை. ஏன் ஓடலைன்னா நடிகர்களின் சம்பளம். ஓகே. ஒரு படம் சினிமா மாதிரி ஒரு அருமையான பிஸ்னஸ் கிடையாது. ஈவன் ரியல் எஸ்டேட்டை விட அது பெரிய லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். ஏன் ஓடலைன்னா கதை எழுத்தாளர்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கல. கதை கேட்கறதே இல்லை. இன்னைக்கு வந்து எந்த பெரிய ஹீரோ வந்து கதை கேட்குறாங்க? கதை கேட்காம ஓகே சொல்லுவாங்க. ஆமாங்க, நிறைய வந்து காம்பினேஷனில் தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டீங்கன்னா பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஒரு படத்துல ஒரு ஹீரோக்கு ஃப்ரெண்டுனா நீங்கள் டைரக்டர், நாளைக்கு ஒரு ஹீரோயின் பிடிச்சா நீங்கள் ஹீரோ. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து இவரோட தான் யோகியோட தான் நடிப்பேன் அப்படின்ட்டா நீங்க ஹீரோ. இது நடக்குதுங்க. இப்போ அப்படி அவங்க சொன்னாலும், இப்போ நீங்க சொல்ற மாதிரி என்னைய சொன்னாலும் ஒரு மார்க்கெட் வேணும். இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன் நான். ஒரு ஹிட் கொடுத்தா நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, தீர்வா நான் சொல்றது. ஓகே. இன்னைக்கு அசம்பிள் ஆகுறது, நிறைய ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆகுறது வந்து பார்ல தான் நடக்குது. ஓகே. ஒரு சரக்கு அடிக்கும் போது தான் ப்ராஜெக்டே கன்ஃபார்ம் ஆகுது. பிஸ்னஸை ப்ராப்பரா பண்ணலைன்னா கஷ்டத்துல தான் போய் நிற்கும். ஓகே. ஓகேங்களா? ஏன் அது நஷ்டமடையுதுன்னா, நீங்கள் ப்ராப்பராக ரைட்டர்ஸ்க்கு ஒழுங்காக அங்கீகாரம் கொடுத்து பணம் கொடுத்தீங்கன்னா படம் ஹிட் ஆக போகுது. படம் ஹிட் ஆனால் அந்த யாருக்கு லாபம்? ப்ரொடியூசருக்கும் ஹீரோ. ஸோ இப்போ அந்த நிறுவனம் ஏன் லாஸ் ஆச்சு? அந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை அப்படின்றதுனாலயா? ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. ஆமாம். அதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எதுக்கு தேட்டருக்கு வராங்க? நல்ல படத்தை பார்த்துட்டு ஜாலியாக கதையை பார்க்க தான். நீங்கள் எந்த ஹீரோ எடுத்துக்கோங்க, ஈவன் நீங்கள் வந்து ரஜினியோ கமலோ விஜய் ஒரு படம் ஏன் ஃப்ளாப் ஆகுது?
கதை சரியில்லை. 2 மணி நேரம் பிடிச்ச ஹீரோ வெறுமனை பார்க்க முடியுமா? ஸ்லோ மோஷன்ல வராரு, பாட்டு பாடுறாரு, ஆடாரு, அதெல்லாம் சரி, என்ன கதை தானே கேட்குறாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் கேட்குறாங்கல்ல, ஒரு ஓடிடியில் வந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கல்ல, அதுக்கு காரணம் யாரு? ஓகே, அதுக்கு வந்து கதை தான் காரணம். ஆமாம், அந்த கதைக்கு நீ செலவு பண்ணுமா வேண்டாமா? ஆமாம், 100 கோடி ரூபா கடனுங்கிறீங்க, 1 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணிருக்கணுமா வேண்டாமா கதைக்கு? 1% செலவு பண்ணலன்றீங்களா? பண்ணலையே. ஓகே, கதை குழுன்னு என்ன இருக்குது உங்களுக்கு? முன்னாடி எப்படி வந்து இண்டஸ்ட்ரி சக்ஸஸாக இருந்துச்சுன்னா, இப்போ ஆர்பி விஜயத்ரி இருக்காரு, 99 படம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஹீரோ வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நிறைய புது புது ஹீரோஸ் இருந்தாங்க, புது அவர் கதை தான். புது ஹீரோவாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும், சரத்குமாராக இருந்தாலும் கதையை தான் கேட்பார். புரியுதா உங்களுக்கு? சிவி குமார் வந்து கதையை கேட்டு படம் பண்ண வரைக்கும் அவரால் படம் பண்ண முடிஞ்சது. ஓகே, எப்போ பெரிய ஹீரோ வச்சு பண்ணாரு, இறைவி, மாயவன், ஜாக்கி ஜராஃப் எல்லாம் கொண்டு வந்தாரு. எதுக்கு அது? ஓகே, ஜாக்கி ஜராஃப் சம்பளத்தில் ஒரு படமே பண்ணிருக்கலாம், தேவையாது. கரெக்ட். இப்போ எங்க இருக்காரு? அவர் தான் முன்னுதாரணம் ரெண்டுக்குமே. கதையை கேட்ட வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு டிசைனிங் அத்தாரிட்டி. அவரால் வந்து எத்தனை பேர், விஜய் சேதுபதி, அசோக் செல்வன், பாபி சிம்ஹா, நலன் குமாரசாமி, பா ரஞ்சித், எவ்வளோ டேரக்டர்ஸு, எவ்வளோ டெக்னீஷியன்ஸு, இது கேமராமேன்லாம் நிறைய பேர் வந்தாங்க, ஹீரோயின் நிறைய பேர் வந்தாங்க. இதெல்லாம் எதனால் வந்துச்சு? கதையால் வந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவுக்கு காசு கட்டினாங்க, என்னாச்சு? ஓகே, இப்போ வந்து எல்லாருமே வந்து கதை என்னப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸே. கதை இல்லைங்க, அதுக்கு தாங்க வருவாங்க. இது 100 வருஷமாக அதாங்க வருவாங்க. நீங்கள் நம்மளோட எண்டாவது டே என்னென்னா, நீங்கள் ஈவன் ஒரு யூடியூப் சீரியஸோ, டெலிவிஷன் சீரியலோ, ஷார்ட் ஃபிலிமோ எதுவாக இருந்தாலும் என்ன கதை? ஓகே, அவனுக்கு தேவை எமோஷன்ஸ், அவனுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அது நடக்காது. ஸோ நீங்கள் கதையை திரும்ப எந்த ஒரு பெரிய, நான் சொல்கிறது இப்போ லைக்கா வந்து அடுத்து மூடுற நிலைமையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி யூடிவி வந்தாங்க, மோசர் பேர் வந்தாங்க, ரிலையன்ஸே வந்துட்டு ஓடிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கே இருக்க ஸ்ட்ரக்சர் வேறு. இங்கே இருக்கிறது வந்து இந்த ஹீரோ, இந்த ஹீரோயின், ஓகே, இந்த டேரக்டர் இவர் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னா இல்லை இந்த கதை ஓடும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஈவன் நீங்கள் கேஎஸ் ரவிக்குமார், எஸ்வி முத்துராமன், இந்த மாதிரியான கமர்ஷியல் டேரக்டர்ஸே படம் ஓடுது ஓடாமல் போகுது ரெண்டாவது விஷயம். ஒரு படமாக பார்க்குற மாதிரியாவது இருக்கும். ஓகே, ஓகேங்களா? அட்ர ஃப்ளாப் ஆகாது. ஏன்னா சினிமா பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் இல்லை. இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டரில் ஓடலைன்னா டோட்டல் லாஸ். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஓடிடி, டப்பிங் ரைட்ஸு, மியூசிக் ரைட்ஸு, ரீமேக் ரைட்ஸு, எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. படம் வரதுக்கு முன்னாடி வந்து ஓடிடிலாம் இல்லை 50% ஆஃப் த பட்ஜெட் வந்து அதிலே கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீ 100 கோடி கடன்னா அப்போ யாரோட தப்பு? ஓகே, பிளானிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஒரே ஒரு தப்பு, அந்த கதையை தேர்வு செய்து யாரு? ஹீரோ. ஓகே, ஹீரோக்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் அறிவு கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? சென்னையில் பிறந்து வளர்ந்துருப்பாங்களா? எவ்வளோ என்ன ஏதாவது இலக்கியம் படித்தாங்களா? அவங்கள யாரை தெரியும்? அவங்களோட ஒரு மேல்தட்டில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வர ஹீரோக்கள் எல்லாருமே ஒரு நடிகரோட பையன், பொலிட்டிஷியனோட பையன், இவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வாழ்க்கை அனுபவம் இருக்கும்? செங்கல்பட்டை தாண்டி மக்கள் என்ன யோசிப்பானே தெரியாது. மக்கள் எதுக்கு தேட்டருக்கு வரானே தெரியாது. அழகாக வெள்ளத்தோடில் ஒரு ஹீரோயினை போட்டு நீங்கள் சாய் அபிகாங்கிற வச்சு ஒரு பாட்டை போட்டுட்டா அது ஓடிடுமா? அப்போ வந்து ஒரு ஹீரோக்கே ஒரு மென்டர் வேணும். இப்போ பாலிவுட்டில் சிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அமீர் கான், அக்ஷய் குமார், ஷாருக் கான் இருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்க கதையை படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு கதையை படிப்பாங்க. இப்போ பேட்மேன் வந்து அக்ஷய் குமார் படிக்கிறாருன்னா, பேட்மேன் ஒரு படம் வச்சு தெரியுங்களா, நம்ம கோயம்புத்தூர்காரத்தை பற்றி தான் கதை. இந்த கதையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தீஸ்மார்கான்னு ஒரு படம் வரும். இது வந்து செம்ம தர லோக்கலுங்க. அந்த உங்களுக்கு என்ன ரவுடி ரத்தோர்னு ஒரு படம் வரும், பிரபுதேவா பண்ணது. இதெல்லாம் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ்க்கு போகும், பேட்மேன் வந்து ஏ ஆடியன்ஸ்க்கு போகும். இது அவார்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி சம்பளம் மாறும். புரியுதா உங்களுக்கு? அக்ஷய்குமார்லாம் வருஷத்துக்கு 5 படம் 6 படம் பண்ணுவார். பயங்கர வந்து உங்களுக்கு கோல்மாலும் பண்ணுவார். கதையாக இருக்காது, காமெடியாக இருக்கும். த்ரூ அவுட்டாக 4 ஹீரோவோடலாம் சேர்ந்து பண்ணுவாங்க. இதுதான் சிஸ்டம். இது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து நானே இது நான் எனக்கு தான் சொல்கிறேன், நானே என்னோட கதையை எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு 4 பேரை வச்சுக்கணும், இந்த படம் பண்ணலாமா, இது என்ன அவார்டு படமா, இது பிஎன்சி படமா, இது ஓடலைன்னா அந்த ப்ரொடியூசர் என்ன ஆவார், என்ன நம்பி தானே வராங்க ப்ரொடியூசர். நான் ஒரே ஒரு செஞ்சேன், உங்களை நம்பி ஒரு சக மனுஷன் வந்து ஒரு 1 கோடி ரூபா போடுறான்னா அவன் நாளைக்கு செத்து போயிட்டான், அவன் நடுத்தரில் இருக்கான்னா யாருக்கு அசிங்கம்? ஹீரோவுக்கு இறங்கி செஞ்சு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹீரோவுக்கு தாங்க. ஆமாம், டிசைடிங் அத்தாரிட்டி யார்? ஹீரோ தான். அப்படி இருக்கிற அவரோட ஆள் வந்து இதுதான் இந்த இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பிரச்சனையை. கதையை தேர்வு செய்யக்கூடிய ஹீரோவுக்கு நான் ரொம்ப காட்டமான ஒரு வார்த்தை சொல்கிறது என்னென்னா, அறிவு கிடையாது. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒரு ரைட்டரோ 10 வருஷம் அவன் சின்சியராக ஒரு உலகப்படம் இலக்கியம்லாம் படிச்சுட்டு அவன் கிராமத்து வாழ்க்கையோ நகரத்து வாழ்க்கையோ ஒரு ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வரான். அதை நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னா நீ என்னோட புத்திசாலியாக இருக்கணும். ஒரு முட்டாளியை இதை ரிஜெக்ட் பண்ணுறான்னா எனக்கு என்ன பண்ணுறது நான்? ஓகே, அப்புறம் எப்படி நல்ல படம் வரும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு வசூல் வரும்?
பட் நம்ம அதையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது அவங்களுக்கு வந்து இந்த படம் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காதுல்ல. நம்ம அப்படி டேரெக்டாக சரி அப்படி செலக்ட் பண்ணதுனால தான் நான் நஷ்டம் வருது. அதுக்கு நீங்கள் கேரண்டி எடுத்துக்கிறீங்களா? ஓகே, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன்ப்பா. இன்றைக்கி வந்து மன்மதன் பண்ண ப்ரொடியூசர் வந்து இறந்து போகிறாரு. யாருக்கு அது பொறுப்பு? சங்கம் என்ன பண்ணுச்சு? ஓகே, அந்த நடிகர் என்ன பண்ணார்? ஓகே, காசை வாங்கிட்டு போயிட்டார்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் காசு வாங்கிட்டாங்க, போஸ்டர் ஓட்டினதுலேருந்து எல்லாம் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் என்னன்னா அந்த குடும்பம் இப்போ என்ன பண்ணுது? எந்த ஒரு கில்ட்டியோ குற்ற உணர்வும் இல்லாதவங்க தான் ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிருக்கிறாங்க. இப்போ இல்லை சினிமா சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிருக்கனால தமிழ் சினிமாவுக்கு நிறையா மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இதுக்கு முன்னாடி அவர் என்ன மாற்றம் பண்ணார்? அவர் நடிச்சிருக்கிறாரு, அவர் படத்தில் சம்பளம் வாங்கியிருந்தாரு. அது அவர் படம். சினிமாவுக்கு என்ன மாற்றம் பண்ணார்? என்ன சொல்ல எனக்கு புரியல. எனக்கு நான் கேட்குறது என்னென்னா, நான் இப்போ பேசுகிறேன்ல, நான் ஒரு மாற்றத்துக்காக பேசுகிறேன். நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன், தீர்வையும் வைக்கிறேன். நான் வெறும் குற்றம் சொல்லலை. இல்லை, சரி, நான் ஒட்டுமொத்த நடிகர்களுக்கே அறிவு இல்லைன்னா சொல்ல வரல. அறிவு இருக்குது, ஆனால் சில நேரம் மிஸ்கால்குலேஷன் ஆகும். ஆனால் அது சதவீதம் அதிகமானால் யாருக்கு ப்ராப்ளம்? இண்டஸ்ட்ரிக்கும் ப்ராப்ளம், ஹீரோக்கும் ப்ராப்ளம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அதான் கேட்குறேன். ஏதாவது மாறுமா? ஒன்றுமே பண்ணலையே இது வரைக்கும். ஒன்றும் பண்ணல, இனிமேல் பண்ண மாட்டார். எப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணியிருக்காரு? அவர் படம் நடிச்சதாங்க. இப்போ ப்ரொடியூசர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான, அதாவது ப்ரொடியூசருக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹீரோ அப்படின்னா விஜய். அவர் தான் வந்து அவர் நடித்தா போதும், நம்ம ப்ரொடியூசர்லாம் வந்து வசூல் அள்ளுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே? அவர் கேரியர் உச்சம் அப்படி இப்படிங்கிறாங்க. நம்ம அரசியல் தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை வச்சு படம் பண்ண சர்க்கார் வந்து சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் தேனாண்டால் தான் பண்ணார். உங்களுக்கு வந்து மெர்சல் பண்ணாங்க. ராமநாராயணன் 100 படம் பண்ணி சம்பாதிச்சதை இவங்க 3 படத்தில் காலி பண்ணிட்டு விட்டாங்க. இப்போ அவரால் படம் பண்ண முடியல. அவர் தான் வந்து தயாரிப்பாளர் சங்கமாக தலைவராக முன்னாடி இருந்தார். இப்போ அந்த ப்ரொடியூசரால் படம் பண்ண முடியல, விஜயை வச்சு பண்ணதுனால. ஓகே, இப்போ நீங்கள் ஏஜிஎஸ் பண்ணாங்கல்ல, அவங்க லலித் இருக்கார்ல, லியோ பண்ணவங்க எல்லாருமே வெளியில் ஒரு வசூல் நிறுவனம் சொன்னாலும் அவங்களால அடுத்து பண்ண முடியல. ஏஜிஎஸ்க்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, அவங்க வேறு பிஸ்னஸில் இருக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகேங்களா? அதனால் அவர் முன்னாடியே பண்ணணுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு நான் பதவி கிடைச்சா தான் பண்ணுவேன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண? ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது? எதுவுமே பண்ண என்ன பண்ணார்? நான் கேட்குறேன். இருந்தால் டாக்குமெண்ட் இருக்கும்ல, இருந்தால் டாக்குமெண்ட் இருக்க போது. ஓகே, கேப்டன் பண்ணார், எம்ஜிஆர் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் தான் நடிகர் சங்கத்தை உருவாக்குறாரு. எம்ஜிஆர் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைட்டர் யூனியன்ஸ்க்கு வந்து சங்கத்தை கட்டி அவங்களுக்கு நிறைய பண்ணார். அவரோட ஃபோட்டோ இன்னும் இருக்கும். அவங்க நன்றி மறக்காமல் இன்னும் மாலை போட்டு வச்சுருப்பாங்க. ஃபைட்டர் யூனியன் வந்து வடமல்லியில் போனீங்கன்னா. ஓகேங்களா? நடிகர் சங்கத்தில் சிவாஜி தலைவராக இருந்தார். இன்றைக்கும் வந்து நாடக நடிகர்கள்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுக்கோட்டையிலையும் மதுரையிலையும் இன்னும் நாடக நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேப்டனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் தீர்க்க முடியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்கிறது சொல்லுங்கள்? அதுக்கு நடிகர் சங்கங்கள்லாம் நான் தான் சொன்னேன். இது ஒரு மிச்சர்னா அது பக்கோடா சங்கம், அவ்வளோதான். ஓகே, பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் நான் அது ஒரு ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு 5 வருஷம் தன்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதிங்கிறது இளமை. அதை விட்டுக்கிட்டு ஒரு நல்ல கதை பண்ணணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு வர்றான். கதை சொல்கிறதுக்கு கம்பெனி எதுவும் ரெடியாக இல்லை. ஹீரோக்கள் கேட்க புது ஹீரோக்கு புது டேரக்டர்ஸுக்கு தயாராக இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுறது யாரும் இல்லை. நீங்கள் பல பேட்டிகள் பார்த்துருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் கேப்டன்கிட்ட போய் இந்த பிரச்சனைன்னு சொன்னேன், சால்வ் பண்ணார், இல்லை எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு, இல்லை எனக்கு ரெஃபர் பண்ணாருன்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டுறாங்க. ஒரு மனிதன் இறந்தாலும் வாழ்கிறார். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஜய் இதை பண்ணாருங்க. எனக்கு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு, இல்லை எனக்கு ஒரு 2 நாள் கெஸ்ட் ரோலுக்கு வந்தார். கேப்டன் பையனுக்கே கெஸ்ட் ரோலுக்கு ஒன்றும் வரமாட்டேன்ட்டார். ஓகே, செந்தூரபாண்டியில் அவர் நடிக்கலைன்னா செந்தூரபாண்டி எடுத்துருக்க மாட்டாங்க. பொதுவாக யாருக்கும் பண்ணல, உங்களுக்கு பண்ணவங்களுக்கே பண்ணலையே. ஓகே, இன் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நடக்காது. பட் நடக்காது. இனிமேல் நடக்காது. நான் ஒரே விஷயம் சொல்ல, நீ 50 வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ணல, 50 வயசுக்கு மேலே என்ன திருந்திருவியா? ஞானம் வந்துருச்சா? சாமியார் ஆகிட்டீங்களா? சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான். நான் இப்போ சொல்கிறது கூட ஒரு மாற்றம் தான். என்னன்னு விடுங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏங்க இந்த பிரச்சனை இருக்குங்க, இதை சால்வ் பண்ணுங்க, புது டைரக்டர்ஸை கொடுங்க, இந்த மாதிரி சொல்கிறது தான் ஒரு வார்த்தை. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் பண்ணாதப்போ அவருக்கு பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் சினிமா விடுங்க, அவங்க அதை சமாளிக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு புதுசில் வந்துட்டாங்க. மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு வந்துருச்சு. அவங்க சினிமாவுக்கு பண்ணுறத விட மக்களுக்கு முதல்ல பண்ணட்டும். அது மக்களுக்கு பண்ணு, மக்கள் சந்தோஷமாக இருந்தாலே அவங்க தேட்டருக்கு வருவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். எங்களுக்கு இப்போ பண்ணிங்கன்னா தேவையில்லாத எரிச்சலாகும்.
ஓகே. சினிமாக்காரன் ஒரு சினிமா சிஎம்ல இருந்து வந்தா அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, அவன் முன்னாடி 4 குத்தாட்டம் டான்ஸை போடுறது, பாராட்டு விழா எடுக்கிறது, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, இது எதுவுமே தேவையில்லை. இது எரிச்சலை தான் ஏற்படுத்தும். இப்போ மக்கள் அதோட மண்டையடியில் இருக்காங்க, ஏகப்பட்ட குடலில் இருக்குது, நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து எல்லாமே. அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள், சினிமாக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி, இப்போ ஜனநாயகன் வந்து அன்அஃபிஷியலாக லீக் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போவும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகனுக்கு ஆடியன்ஸ் சைடில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் அவர் விஜய் அவருக்கு என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்போவுமே வருவாங்க. அவர் படத்தில் வந்து இந்த ரொம்ப டபுள் மீனிங் ஐட்டம் இது இருக்காது, இந்த மாதிரி இல்லாமல் அது இருக்குமே தவிர, இப்போ சிஎம் ஆனதுனால ஒரு இருக்கலாம் அந்த படம். ஆனால் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டானுங்க சொல்கிறாங்க. அவர் இப்போ சிஎம் ஆனதுனாலேயே அமேசான் பிரைம் ரேட் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நான் வாங்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அதனால இது வந்து அவங்க சக்ஸஸ்னால, இன்னொன்று கிட்டத்தட்ட அவருக்கு இது கடைசி படம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்துல ரூல் பண்ணால் நடிக்க முடியாது, அது பயங்கர டைட் ஷெடியூலில் இருக்கனால கிட்டத்தட்ட அன்அஃபிஷியலாக இது கடைசி படம் தான் நினைக்கிறேன். அதனால தேட்டர்ஸ்க்கு வருவாங்க. ஓகே, நிச்சயம் ஒரு 100 கோடி வரும். ஓகே. இந்த 2026க்கு அப்புறமா, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இனிமேல் வந்து டெபியூ டைரக்டர்ஸ்க்கான உலகம் வரப்போகுது, கதைக்கான உலகம் தமிழ் சினிமா உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக இந்த 2026க்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா நிறையா டெபியூ டைரக்டர்ஸ் களத்தில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சக்ஸஸும் ஆகுறாங்க. அதனால கேட்குறேன், யார் கதை கேட்குறா? ஹீரோஸ் இப்போ நிறைய கதை கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த ஹீரோ? இப்போ கூட நம்ம பிளாஸ்ட்னு ஒரு படம் வருது. ஸோ அது வந்து டெபியூ டைரக்டர் தான் அவர், பிரதீப் ரங்கனுடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, பட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் இருக்காரு. ஸோ பண்ண தானே செய்கிறாங்க. வருஷத்துக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்படி வருஷத்துக்கு ஒருத்தர் வந்தால் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேர் கதையோடு சுற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வர முடியும்? ஓகே. ஏஜிஎஸ்ல பிரதீப் ரங்கநாதன் அசிஸ்டண்ட்டுக்குனால படம் கிடச்சிது. பிரதீப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், என் அசிஸ்டண்ட் ஒரு கதை இருக்கு கேளுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அசிஸ்டண்ட்டை தான் அவர் பண்ணார். இப்போ ஒரு படம் வந்துச்சு அவருக்கு, அவரோட அசிஸ்டண்ட் அவர் பண்ணுறாரு, நான் ஹீரோ பண்ணுறாரு. ஸோ ஒரு டேரக்டர் சக்ஸஸ் பண்ணால் அவர்கிட்டே 5 அசிஸ்டண்ட் இருப்பாங்க. 5 பேருக்கு ஏஜஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. 5 பேர்ட்டி கதை கேட்குறாங்களா? முடியாது. இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு மாயை. வந்து இன்னைக்கு நீங்கள் கதை கேட்கணும்னா நமக்கு திரும்ப சொல்லதா தான். நீங்கள் ஆர்பி சௌத்ரி, சிவி குமார் மாதிரி புது ஹீரோ, புது டைரக்டர், நல்ல கதை பண்ணுங்க, ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க காசு கொடுக்க. ஓடிடி ஓடுனா ஓடிடி வாங்குவாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி நம்மளை என்ன சொல்கிறது, இல்யூஷனில் இருக்கக்கூடாது. கதை கேட்குறாங்கன்னா எங்கன்னு சொல்லுங்கள், நான் கூட போய் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ இருக்க டைமில் வந்து ஒரு படம் வந்து இந்த கதை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதையே டிசைட் பண்ண முடியல. ஏன்னா ஆடியன்ஸ் என்ன மைண்ட் செட் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரொடியூசரையும் ஹீரோவையும் டேரக்டரையும் அடிக்க முடியும்? நான் கேட்குறேன், ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னாடி வந்து நான் சொன்ன இதே ஆர்பி சௌத்ரி வந்து அவர் ஒரு ஆள் கேட்க மாட்டார். நீங்கள் லிவிங்ஸ்டன் பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், ஒரு 10 பேர் சேர்ந்து கேட்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் கேட்பாங்க. ஓகே. சிவி குமார்னா ஒரே ஆள் கேட்கறதில்ல, அவங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எங்கே இருக்குது டீம்? இல்லை இருக்காங்களே. இப்போ நம்ம லைக்காலே வந்து 2-3. சரி, லைக்கால யார் புது டைரக்டர்? யாரும் பேச இல்லை, பழைய ஆட்களை வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்டிஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்படி ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த இன்வெஸ்டர் பையன் எல்லாம் ப்ரொடியூசர் பையன் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இது நடக்காது தான் பிரச்சனைங்கிறேன் நான். ஓகே. இந்த இவ்வளோ பேருக்கும் நல்ல கதைகளை கேளுங்க. நீங்கள் 10,000 கதையும் கேட்குறது சாத்தியம் இல்லை, ஆனால் 1000 கதையாவது கேட்கலாம். 10 ப்ரொடக்ஷன் இருக்கு. நான் சொல்கிறது லைக்கா, வேல்ஸு, சத்யஜோதி, தானு, இந்த மாதிரி ஒரு 10 டாப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இந்த டாப்ல இருந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க? நீங்கள் ஒரே ஒரு 2026ல் பிளாஸ்ட் சொல்கிறீங்க. ஓகே. வேற எந்த புது டைரக்டர்? கம்மியாக தான் இருக்காங்க. ஞாபகமே வரலையா? டக்குன்னு வந்து ஞாபகம். அப்போது நீங்கள் ஒரு 1000 பேர் போட்டி போடுறாங்க ஒரு இடத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல கதைகள் எழுதக்கூடிய ஆட்கள் இங்கே இருக்காங்க. ரைட்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, ஒரு படம் பண்ணி தோத்தவங்க கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கூட நல்ல கதை இருக்குது. கதை கேட்கலங்கிறதா எங்கள் பிரச்சனை. இன்னொன்று யார் தேர்வு பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு சினாப்சிஸ் அனுப்புகிறேன், அதை படிக்க மாட்டேங்கிறாங்க, பிச் டேக் கேட்குறாங்க. பிச் டேக்கில் வச்சு நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? பிச் டேக்கில் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம், இந்த கேரக்டர் வந்து ஐடியா. நான் என்ன சொல்கிறேன், 2 மணி நேரம் கதையை வச்சு தான் நீங்கள் தீர்மானிக்க முடியும். பிச் டேக் நல்லா இருக்கலாம், படம் ஓடாமல் போகும்ல. ஓகே. பிச் டேக்கே இப்போ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி என்ன, நான் சினிமா தெரியாத ஒரு ஆள் சிஇஓ, நான் வந்து EPA எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் வரேங்கிறான். நான் திரும்ப தான் சொல்கிறேன், நான் லைஃப்பில் வந்து என்டையர் தமிழில் இருக்கக்கூடிய கிளாசிக்கு, வேர்ல்டு மூவி கிளாசிக்கு, இலக்கியம், இது போக தெலுங்கு கமர்ஷியல் படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். என்னை தேர்வு செய்கிற இடத்துல சினிமா தெரியாத எவனோ ஒருத்தர் வந்து உட்காரான். ஓகே. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஒலிம்பிக்கில் ஓடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அங்கே போய் கிரிக்கெட்டில் இருக்கவனை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா எப்படி புரியும்? ஓகே. நான் அத்லெட், நான் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கவனை போய் இல்லை நீ இவ்வளோ வேகமாக ஓடக்கூடாது, நீ ஓடிட்டு திரும்ப ஓடிடு அப்படின்னா
தேர்வு செய்கிறவன் தவறாக இருக்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரி இவ்வளோ லாஸில் இருக்குது. அதே தேர்வு செய்கிற ஆட்கள் சரியாக இருக்கிறதுனால தான் மலையாளத்தில் புது புது டேரக்டர் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நியூ வேவ் சினிமா வந்து நம்ம தமிழில் அடிச்சுட்டு அவங்க 1000 கோடி போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு சொல்கிற கதைகளுக்கெல்லாம் இருக்கலாம். நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? அந்த கதையை கேட்டால் ஓடுமான்னு டவுட் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஆவேசம்னு ஒரு கதை சொல்கிறீங்க, ஹீரோயின் கிடையாது, காமெடியன் கிடையாது. அந்த கதையை வந்து நீங்கள் தமிழில் சொன்னால் ஓடாது. கும்பளைங்க நினச்சி எடுத்துக்கோங்க. இது என்ன படம்? அந்த இன்னொரு படம் வந்துச்சு, அது நம்ம இந்த மலைக்குள்ளே விழுவாங்களே, அது என்ன படம்? மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் கதையெல்லாம் யார் ஹீரோ? எல்லாருமே ஒரே மாதிரி தான். எல்லாரும் தனிப்பட்ட ஹீரோன்னு சொல்ல முடியாது. சோபின் வந்து அது டைரக்டர் தான் ஹீரோ, கதை தான் ஹீரோ. அந்த கதையை அதே டைரக்டர் இங்கே தமிழில் சொல்லியிருந்தா அதை எடுக்க மாட்டான். ஓகே. அப்போ கதை வெரைட்டி வராது. அப்போ மக்களுக்கு போர் அடிக்குது. ஒரே இதை ரிப்பீட்டாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதே ஸ்லோ மோஷன் ஹீரோயின், அதே வந்து அதுவும் காமெடி ஆர்டிஸ்டே இல்லை இன்றைக்கி தமிழ் சினிமாவில். அவ்வளோ இருக்கும். ஒரு 2 பக்கம், ஒரு பக்கம் வடிவேலு, விவேக், இந்த பக்கம் மனோரமா, கோவை சர்லா, காந்திமதி, இவ்வளோ ஒரு கேலப்பாக இருக்கும். நான் சொல்கிறது 90s. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனோரமா, நாகேஷ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது, சந்திரபாபு, பெரிய ஒரு பட்டாளம் இருந்தது. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அவங்க காமெடி பண்ணுறான், பண்ணிட்டீங்களா போங்கங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக போயிட்டாரு. இப்போ அஜித் சாரும் இப்போ சினிமாவில் வந்து இறங்கினா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து இது இன்னும் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டான டைம் இப்போ வந்தா மறுபடியும் ரேஸ் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் படமே நடிப்போம்ப்பா, இல்லைன்னா ஒரு ரேஸே 2 படம். தமிழ் சினிமா வந்து இப்போ ஒரு சேச்சுரேஷனில் இருக்குது. இந்த மாற்றம் நடக்கலைன்னா அஜித்துன்னு இல்லை, எம்ஜிஆரே திரும்ப வந்தாலும் நடக்காது. ஓகே. அவர் இப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்க ப்ரொடியூசர் இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவர் 100 கோடி சம்பளம் கேள்விப்பட்டார். அவர் ஏன் இன்ன வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க தயாராக இல்லை. அவர் சம்பளத்தை குறைக்கிற ஐடியாவில் இல்லை. அப்போ எங்கே அவர் திரும்ப வந்துட்டு அப்போ வர தயாராக தாங்க இருக்காங்க. 100 கோடி யார் கொடுக்குறது? ஓகே, சரி கொடுத்து ஓடலைன்னா யார் இன்சார்ஜ் எடுக்கிறது? ப்ரொடியூசர் செத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் மலர் வளையம் தான் வைக்கணும். ஓகே. அதனால் அஜித்துன்னு இல்லை, கதைக்கு நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் அஜித்துக்கும் தேவையில்லை, விஜயும் தேவையில்லை, டைரக்டர்ஸு உங்களுக்கு ரைட்டர்ஸே காப்பாற்றுவாங்க. ஓகே. இப்போ வந்து 2026 இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சினிமா வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அது நிறைய அரசியல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போச்சு. இப்போ நிறைய படங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் எந்த படத்தை எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு டேட்டுன்றது அவ்வளோ முக்கியம்தான். பட் அந்த வரிசையில் நிற்கிற படங்கள்லாம் நாளாக ஒரு கதை வந்து நாளாச்சுன்னா அது வந்து கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த படத்துக்கு அந்த படம்லாம் எப்படி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் படம் லேட் ஆனாலும் எமோஷன் இருந்ததுன்னா ஓடிடும். ஓகே. பல படங்கள் வந்து அந்த மாதிரி தான் ஓடும். ஈவன் போன வருஷம் மதகஜ ராஜா வந்துச்சு. ஆமாம், பல வருஷம் கழிச்சு அது காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது டேட்டுங்கிற விஷயம் இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமா ஹீரோக்கள் 1 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாங்க. நான் சொல்கிறது சின்ன ஹீரோக்கள். ஆனால் 1 கோடிக்கு அவங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. விரல் விட்டு எண்ணிடலாம். நீங்கள் இப்போ ஜிவி பிரகாஷ்கே ஒரு 5 படம் ரிலீஸுக்கு நிற்கிது. இதே மாதிரி அவர் நீங்கள் சசிகுமார், விஜய் எல்லாம் இருக்காங்க, இந்த கேட்டகரியில் இருக்காங்க. கௌதம் கார்த்திக், விக்ரம் பிரபு, அதர்வான்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசரை பற்றியோ தமிழ் சினிமா பற்றியோ எந்த அக்கறையும் கிடையாது. சசிகுமார் விட்டுருங்க, அவராது கொஞ்சம் டைரக்டர் ப்ரொடியூசர், அவருக்காவது கொஞ்சம் இதாக இருக்கும். எவனாவது வாங்க 1 கோடியை கொடுங்க, நான் நினச்ச நேரம் ஷூட்டிங் வந்து நான் எடுங்க, ஓடுதா ஓடலையா போங்க, அதுவும் விதிங்கிற மாதிரி இருக்காங்க. இது ஒரு நடிகனுக்கு வந்து எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கலாம். நீ லைட் ஆஃப் பண்ண பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கை அதுக்குள்ளே எவனும் கருத்து சொல்ல போகிறதில்ல. 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா ஒரு டாக்டர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் எவ்வளோ படிக்கணும், ஒரு இன்ஜினியருக்கு எவ்வளோ பண்ண வேணும், ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கவனுக்கு என்ன பண்ணணும், அந்த உழைப்பு நீ உழைக்கிறியா? ஒரு வியாபாரியாக இருந்தால் கூட காலையில் 5 மணிக்கு கடையை திறந்தா நைட்டு 12 மணி மூடினா கூட 1 கோடி சம்பாதிக்கணும்னா கடுமையாக உழைச்சாலே 5 வருஷம் ஆகும். உனக்கு உலகத்தில் பெஸ்ட்டு சாப்பாடு, பெஸ்ட்டு காஸ்டியூமு, நீ நினச்ச நேரத்தில் வரலாம் போகலாம். இவ்வளவையும் கொடுத்து நீ ஒழுங்காக வந்து வரல, நீ நடித்த படம் ஓடலைன்னாலும் நீ கவலை இல்லாமல் இருக்கனா நடிகனில் நீ மனிதனா? ஓகே. எந்தவித குற்ற உணர்வும் இல்லாத இவனை போய் ப்ரொடியூசர்ஸ் தேர்வு செய்கிறாங்கன்னா அப்போ ப்ரொடியூசருக்கு அறிவு இருக்கா? முன்னாடி இருக்க ப்ரொடியூசரை அவன் காப்பாற்றலை, அப்போ நீ போய் கொடுத்தா உன்னை எப்படி காப்பாற்றும்? ஓகே. அப்போ இது யார் சொல்லணும்? அவங்க தான் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். சிந்திக்கணுமா வேணாமாங்க? ஏங்க ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, முன்னாடி ஒரு இன்ஜினியர் கொடுக்குறீங்க, அவன் வீடே ஒழுங்காக கட்டல, அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே இன்ஜினியருக்கு நீங்கள் திரும்ப போய் கொடுத்தீங்கன்னா யார் முட்டாள்? ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க தானே. சரி, நீ கொடுத்தா அவன் பேரை போட்டால் ஓடிடுமா படம்? சரி, அவங்களுக்கு ஓடின படம்லாம் யாரால் ஓடிச்சு? அவங்க வந்தால் ஓடிடுமா? நான் சொல்கிறேன், இந்த ஹீரோக்களுக்கு யாரால் ஓடிச்சு? கதையும் டேரக்டரும் தான். டேரக்டர் தான் கதை தான். அப்போ யாருக்கு காசு கொடுக்கணும்?
டேரக்டருக்கும் கதைக்கும் டேரக்டருக்கு ரைட்டருக்கு தான் கொடுக்கணும். இந்த பேசிக்கே தெரியாமல் நீ வந்து வாங்க நீ இவங்களை போட்டுருவோம் 1 கோடி போட்டுருவோம் படம் எடுத்துருவோம் 4 குத்துப்பாட்டு வச்சுருவோம் இப்படி இருந்தால் எப்படி ஓடும்? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் பேசியிருக்கிறீங்க. அண்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.